தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சுகளுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் வந்து 3 இடத்துல இருக்குது. காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், அதுக்கப்புறமா வந்து வடபழனி. வடபழனிக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா வடபழனி எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து ஏன் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஆர்எம்மில் படித்தவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து ப்ளேஸ் ஆகிடுவாங்க. ப்ளேஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு பேர் இயர்க்கே வந்து ஒரு 10 lakh அந்த மாதிரி சம்பாதிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கம்பெனிலாம் வந்து அந்த எஸ்ஆர்எம் காலேஜஸில் வந்து ப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் உங்களை வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமேசான், அப்புறமா வந்து விப்ரோ, டில், ஹெச்பி இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிசி பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோ அந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி ஒரு 70-70% பசங்க ப்ளேஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்ஆர்எம் காலேஜில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய இன்ஜினியரிங்கும் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே இருக்குது. எல்லாமே ஷிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் போத் ரெண்டுமே இருக்குது. ஸோ வந்து இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேத்யூன்னு என் ஃப்ரெண்டோ படிக்கிறான் எஸ்ஆர்எம்மில், அவனும் சொல்லியிருக்கான். அது சொல்லுது என்ஜாய்மெண்ட் வந்து செம்மையாக இருக்கும். இங்கே வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு குறைய இல்லை. கல்ச்சுரல்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே டான்ஸு, சிங்கிங் எல்லாமே வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்களாம். என்ஜாய்மெண்ட்டுக்கு எந்த இதுவுமே இருக்காது. ப்ளஸ் வந்து இது உள்ள ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே இருப்பாங்க. நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எஸ்ஆர்எம் காலேஜில். நிறைய நார்த் சைட் பசங்களாம் நிறைய வந்து வருவாங்க. தமிழ் பசங்களோட நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அவங்கக்கிட்ட. ப்ளஸ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து 50% அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பில் படிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இல்லை ஸ்டேட் போர்டு எந்த போர்டாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு 90% மேலே வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50%, அதாவது வந்து ஒரு இயருக்கு ஒரு பிகாம் சேர்றீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து ஒரு 1 lakனா நீங்கள் வந்து 50,000 கட்டினாலே போதும். ஸோ மார்க் நிறைய மார்க் 90% மேலே எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் படிப்பாங்க. கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் மொத்தமாக படிக்கணும். ஸோ கேம்பஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கேம்பஸ் இது நான் சொல்லவே தேவையில்ல. இதில் காட்டாங்குளத்தூர் ரொம்ப பெரிய கேம்பஸ். எல்லாத்த விட ராமாபுரம், வடபழனியை விட வந்து காட்டாங்குளத்தூர் ரொம்ப பெரிய கேம்பஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதான் என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கும். படிக்கிறதும் படிக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஏன்னா வந்து நீங்கள் ஜாலியாகவும் இருந்தாலும் இருக்கலாம், இல்லை படிக்கணுன்னாலும் படிக்கலாம், இல்லை ரெண்டுமே நேரத்தில் என்ஜாய் பண்ணுற ஆளுங்களும் இருக்கிறாங்க, என்ஜாயும் பண்ணிவிட்டு படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த காலேஜில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்து இதுதான் இந்த காலேஜ் பற்றி பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெரிய பில்டிங், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும். சொல்லவே தேவை. எஸ்ஆர்எம்னாலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஞாபகமே வரும். நிறைய ஏக்கர்ஸ், 150 ஏக்கர் 130 ஏக்கர் இருக்கும். அதில் நிறைய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், கலராக பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ நிறைய உள்ளே எல்லாமே ஏசி ரூம் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா எஸ்ஆர்எம்மில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. எஸ்ஆர்எம் காலேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். நம்ம நார்மலாக கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து படித்தாலே போதும், ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க தேவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த எஸ்ஆர்எம் பற்றி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இது பண்ணேன். இதுதான் இன்றைக்கான வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கூல் அண்ட் தென் பாய் ஃப்ரம் குணா. எல்லாம் ஜாலியாக கெத்தாக காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். சேர்ஸ் காய்ஸ்.